வணக்க மக்களே, நம்ம பக்கத்து வீட்டு அண்ணன் லாஃப்டில் உள்ள 4 புறாவை நம்ம பிடிச்சிட்டோம் மக்களே. ஸோ பிடிச்ச 4யுமே அவங்ககிட்டே நம்ம ரிட்டர்ன் பண்ணிட்டோம். ஸோ 4 புறா ஒன்று போல் நம்ம கூட்டில் வந்து விழுந்திருக்குன்னா அது கண்டிப்பாக ஒரு ரீசன் இருக்கும். ஸோ என்னென்னு தெரிஞ்சால் கெஸ் பண்ணுங்கள். நான் என்னங்கிற ஆன்சரை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் மக்களே. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மெயில் தான் வந்து நம்ம கூட்டில் விழுந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நானே நோட் பண்ணேன். ஸோ அவங்க புறா நம்ம கூட்டுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத. ஸோ இந்த ஒரு புறா மட்டும் பிடிக்கிற வீடியோ இல்லை, பிடிச்சதுக்கப்புறம் தான் நானே வீடியோ எடுத்த மக்களே. மற்ற 3 புறா இறங்குறது வீடியோ எடுத்துருக்கேன். ஸோ வாங்க பார்க்கலாம். இந்த புறா வந்து சடக்கால் மேல் மக்களே. ஸோ அடுத்த உள்ள 2 கருணையும் ஒரு சாதாவும் இருக்குது. இந்த ஒயிட் இன்றைக்கி பாருங்கள் ரவுண்ட் பண்ணியிருக்கேன்னா அந்த ஒயிட் வந்து சாதா ஃபீமேலு. ஸோ அது வந்து சிக்கில் கிடக்கு, அவங்க கூட்டில் சிக்கில் இருக்குது. ஸோ சிக்குக்கெலாம் இற கொடுத்துட்டு ஈவினிங் போல் அடையிறதுக்கு நம்ம கூட்டுக்கு வந்துருச்சு மக்களே. அது போக 2 கருணை நிற்கி பாருங்கள், அது சீராஸுக்கு அடுத்தாலும் நிற்கி பாருங்கள், ரவுண்ட் பண்ணி காய்க்கும். ஸோ அது வந்து கருணை பட்டா மக்களே. அது மேலாக ஃபீமேலாக நம்ம கன்ஃபார்மாக தெரில. அது போக இன்னொன்று நிற்கி பாருங்கள் அந்த செல்ஃப் மேலே, இது வந்து கர்ண ஃபீமேலு, கன்ஃபார்ம் ஃபீமேலு. இதுவும் எக்கில் தான் இருக்குது மக்களே. ஸோ இந்த 4 புறாவை தான் நம்ம பிடிச்சிருக்கிறோம். ஒன்றா வந்துச்சு. ஸோ இப்போ அந்த ஃபீமேல் இருக்குல்ல அது வந்துச்சு, அதை மட்டும் நம்ம பிடிச்சோம் மக்களே. அதுக்கப்புறம் கர்ணை வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்துச்சு ரெண்டுமே. இந்த ஃபீமேல் வந்து எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கும் தெரில, இது வந்து நம்ம லாஃப்டில் இருந்து அங்கே போச்சு. ஆக்சுவலாக ஒரு 4 புறா வாங்கிட்டு வந்தோம். ஸோ அந்த ஒரு பேர் இங்கே வச்சுட்டு தான் நமக்கு கொடுத்தோம். அதில் உள்ள ஃபீமேல் தான் மக்களே இது. ஸோ நம்ம கூட்டுக்கு ஆல்ரெடி அது வரும். அப்புறம் இந்த ஃபீமேல் வந்து இதில் உள்ள கர்ணன்னா நம்ம லாஸ்ட்டாக ஒரு 3 புறா திருநெல்வேலியிலேருந்து எட்டு வந்தோம் பார்த்துருப்போம். ஸோ அதில் உள்ள கர்ணா தான் மக்களே இது. ஸோ இதெல்லாம் பெரிய புறாங்கிறனால 3 அது பாட்டுக்கு டேரெக்டாக நம்ம கூட்டுக்குள்ளே போயிடுச்சு. பெரிய கேட்டு ஓப்பன் பண்ணி இருந்ததுனால அந்த 2 புறாவை போச்சு. அந்த இதுக்கு முன்னால் ஒரு ஃபீமேல் எடுத்தல அது வந்து சின்ன கேட்டோடையே போகும் மக்களே. ஸோ வாங்க அந்த கர்ண ஃபீமேல் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஆக்சுவலாக அதை நம்ம ஒரு பையில் வச்சு தான் காமிச்சிருப்போம். பட் இப்போ நிற்கையில் எப்படி இருக்குது பாருங்கள், புறா நல்லா லுக்காக இருக்குல்ல. ஸோ இது வந்து இன்னும் அடிக்க ஆரம்பிக்கலை, கேரண்டியில் தான் 8 வந்திருக்கோம். ஸோ இதெல்லாம் நம்ம ட்ரைனிங் போட்டோம். அந்த வீடியோ நான் அடுத்தால எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த முஸ்கி வந்து நம்ம வீட்டில் தான் ஒரு 2 நாளாக இருக்குது. ஸோ அவங்களும் கொஞ்ச நாள் இருக்கட்டும், நான் அப்புறம் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இந்த கருணையை பிடிச்சாச்சு மக்களே. இது போக ஒரு பட்டா மட்டும் இருக்குது, கருணை பட்டா. அதுதான் அடைய ரொம்ப டைம் ஆகிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 7 மணிக்கிட்டே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் மக்களே. ஏன்னா எல்லா புறாவும் அடைஞ்சதுக்கப்புறம் அதை வந்து கூட்டுக்கு மேலே தான் நின்றுச்சு. இப்போ பாருங்கள் லைட்டாக செல்ஃபில் இறங்கி வருதா, இப்படி இறங்கி கூட்டுக்குள்ளே போய் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணாங்க. பட் நம்ம புறா ஏதோ ஒன்று கொத்திருச்சா என்னன்னு தெரில, அப்படி உள்ளே போன ஸ்பீடில் அப்படியே ரிட்டன் வந்துருச்சு. ஸோ நானும் அப்படி உள்ளே போச்சுன்னா கதை வடச்சிட்டு நம்ம பாட்டுக்கு அடுத்த ஒர்க்கை பார்க்கலான்னு பார்த்தேன். பட் அது ஒரு 2-3 ரவுண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டாக தான் வந்துச்சு. நம்ம பாருங்கள் வரட்டா மாமே அப்படின்னு சொல்லி கிளம்பிடும். ஸோ அவ்வளோதான், இனி வராது அப்படின்னு நினச்ச மக்களே. ஒரு 2 ரவுண்டு போல் அடிச்சுட்டு அந்த பக்கத்தில் உள்ள ஆஸ்ப்ரா சீட்டில் போய் இறங்கிருச்சு. ஏன்னா கூட்டை அடைக்கலாம்னு சொல்லி கிளம்புற டைம் பார்த்து திருப்பி நம்ம கூட்டுக்குள்ளே வந்துச்சு. ஸோ அப்படியே போட்டு பிடிச்சிட்ட மக்களே. கூட்டுக்கு உள்ளே போகலை, கூட்டு கதவு மேலே தான் நின்றுச்சு. ஸோ நானாக தான் கை வச்சு பிடிச்ச மக்களே. ஸோ அதுக்கு முந்தின நாள் எல்லா புறம் என்ன பண்ணுச்சுன்னா கூட்டுக்குள்ளே அவங்க கூட்லேயும் அடையில, நம்ம கூட்டுக்கும் வரல. இந்த மாதிரி சீட்டில் தான் நின்றுட்டு இருந்துச்சு. ஸோ என்ன ரீசன் இருக்குங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.